VFS கட்டணம் மூலம் $40 மில்லியன் யாருக்கு செல்கிறது என்ற கேள்விக்குறியுடன் கூடிய தகவலாக இது தரப்படுகிறது. விசா கட்டணத்தை அதிகரிக்க மட்டுமே பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. VFS சேவை கட்டணத்துக்கு பாராளுமன்றம் அனுமதி வழங்கவில்லை. சட்டவிரோதமான முறையிலேயே VFS கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக லக்ஷ்மன் கிரியல்ல MP இவ்வாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த அதிகரிப்பு பிரிணையில் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவரால் கூறப்படுகிறது. எனவே பாராளுமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டிருப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எதிர்க்கட்சிகளின் பிரதம குருடாவான லக்ஷ்மன் கிரியல்ல இவ்வாறு கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை முன்வைத்து பேசும்போதே அவரால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வரும் ஒருவரிடமிருந்து அறவிடப்படும் விசா கட்டணத்தை அதிகரிக்க பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் VFS என மேலதிகமாக $21 அறவிடப்படுகிறது. இதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்படவில்லை. அவ்வாறு அதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் என்றால் அதனை தனியாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் விசா கட்டண அதிகரிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையுடன் சட்டவிரோதமான முறையில் அதனை இணைத்து இதனை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாராளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியமைக்காக நிலையற் கட்டளையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேவை கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானித்து அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதனால் அதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதி தேவையில்லை எனவும் அமைச்சர் தெரிவிப்பது தவறு என்றும் பாராளுமன்றத்துக்கே நிதி தொடர்பான அதிகாரம் உள்ளது. அதனால் இந்த சேவை கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பாராளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும். மேலும் ஒரு சுற்றுலா பயணியிடமிருந்து VFS கட்டணமாக $18.5 அறவிடப்படுகிறது. இந்த பணம் அரசாங்கத்துக்கு கிடைப்பதில்லை. மாறாக VFS நிறுவனத்துக்கே செல்கிறது. வருடம் ஒன்றுக்கு 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகிறார்கள். அதன் பிரகாரம் $40 மில்லியன் அமெரிக்க அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிறது. அதனால் அரசாங்கம் இவ்வாறு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பது எதிர்வரும் தேர்தல் வேலை திட்டத்துக்கு இந்த பணத்தை பயன்படுத்துவதற்காக என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக இவ்வாறு லக்ஷ்மன் கிரியல்ல ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.